Namaskaram. Thank you to all the audience in Kerala. சின்ன வயசில் இருக்கும்போது 4 or 5 years இருக்கும்போது கேரளா வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் 25 yearsக்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ டு த கேரளா ஆடியன்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் விக்ரம் பொறுத்த வரைக்கும் எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போடும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வரும்னு நம்பணும். அது ஆடியோ லான்ச்லேயும் ஜென்ரலி நான் அப்படி சொல்ல மாட்டேன் அபவுட் ஆர் ஃபிலிம், பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். பட் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் our whole team, my dear friend and brother Lokesh. Firstly about him, என்ன சொல்லணும்னா we are like family, and secondly எல்லா படமும் blockbuster வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும் as senior press people. And with film to film he is raising the bar, so I'm very happy and proud of him. Thank you for this wonderful opportunity to work on this film. Kamal sir, we love you. Thank you so much for Vikram. RKFI, of course, press, media, all your reviews, எல்லா ரிவ்யூவுமே சூப்பராக எழுதிங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க. நம்ம கண்டிப்பாக வந்து இந்தியன் சினிமா வந்து இன்னும் நம்ம ஒரு லெவல் அப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஷிபு சார், வி கோ பேக் அ லாங் வே. வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் ஃபிலிம் ஹஸ் டன் வெல் ஃபார். தேங்க்யூ ஷிபு சார். அண்ட் இன்னைக்கு திருச்சூர் அண்ட் இந்த தியேட்டர்ஸ் போகும்போது தான் தெரியுது எங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன ரிசப்ஷன் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே கேரளாலையும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஷிபு சார் ஃபார் சச் அ வைட் ரிலீஸ். நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது எல்லா தேட்டருமே விக்ரம்னு பார்க்கும்போது அதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகினதுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் விஜய் சேதுபதி அண்ட் யுவர் வெரி ஓன் ஃபஹாத், all that added so much value to this film, and each one gave their best for this film. And இதோட சக்ஸஸ் வந்து என்ன எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அடுத்த படமும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ we'll keep our heads on the ground and we'll work harder. Hopefully when we collaborate for the next film, we'll come back to Kerala and celebrate another success meet with you all. So thank you very much. இந்த மூவியில் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. அது உங்கள் இப்போது கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், என்ன மூவி எடுத்தாலும் அதில் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இந்த மூவியில் ஒரு ட்ரக்ஸ், ஆல் இந்தியாவில் ட்ரக்ஸு என்ன வேணாம், நம்ம உலகத்துக்கு இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்தமாக பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு மெசேஜ் கூட இந்த மூவியில் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்கள் கன்செப்ட் அதுதான். அப்போது இது மாதிரி மூவிஸு எப்படி என்ன மாச மூவி இருக்குது, ஸ்பெஷலாக அது எல்லாம் வித்தியஸ்தமாக பண்ணியிருக்கு. ஆனால் இது பொலிட்டிக்ஸ் என்ன கரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பெரிய பாலிடிக்ஸில் ஒன்று இல்லை. பேசிக்கலி வந்து என்டர்டெயின் பண்ணணும் தான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ வந்து ஒரு சொசைட்டிக்கான கன்சர்ன் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக வச்சு படம் பண்ணல. பேசிக் ப்ரையாரிட்டி டு கெட் இன்டு சினிமா வந்து டு என்டர்டெயின் பீப்புள், அதான். பட் அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கிறாமல் when you work with huge stars like விஜய் சார், கார்த்தி சார், கமல் சார், எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போது when they say ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அண்ட் ட்ரக்ஸுங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கன்னா that will be straight on face for இந்த ஜென்ரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் தான் வித்வுட் ஆஃப் ஓகே. அனிருத் சார், இது மாதிரி என்ன ஸ்பெஷலாக இருக்கு விக்ரம் பண்ண படத்தில்? நீங்கள் இது பண்ணும்போதும் ஒன்று வைரல் ஆகிட்டே இருக்கும், என்ன மியூசிக் கிட்ட. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன மூமெண்ட்டு அப்படியே ஓடிட்டே என்ன மூவியில் லயிச்சிட்டே இருக்கும். ஸ்பெஷலாக இந்த இதுக்கு இந்த விக்ரமுக்கு ஸ்பெஷலாக இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதுதான் அது நல்லா இருக்கு. ஆனால் இல்லை இனியும் விக்ரம் செகண்டு தேர்டு அப்படி வரும்போது இது மாதிரி பிஜிஎம் அதுக்கு முகல் வருமா? வெயிட்டிங். ஸோ அது மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை விக்ரமாக இருக்கட்டும், ஜெனரலி ஆர் மியூசிக் டேஸ்ட் இஸ் வெரி சிமிலர். Lokesh and my music taste. The kind of music our
ரொம்ப என்ஜாய் பண்ணுற மியூசிக் வந்து that's what I also enjoy the most. And he gives me the total freedom to explore whatever I want. And we always discuss master இந்த ஆல்பம்ல என்ன மாதிரி ட்ராக்ஸ் வரலாம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஐடியா மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் தவிர அதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். தென் இட்ஸ் he leaves it totally to the technician to do their job. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். பிஃபோர் we started working on the songs, இந்த மாதிரி இடத்துலலாம் சாங் இருக்குது, இந்த மாதிரி அது சவுண்ட் ஸ்கேப் போகலான்னு ஒரு ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இப்படி ஒரு மூடு, இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்படி ஒரு மூடு, செகண்ட் ஹாஃப்க்கு இப்படி ஒரு மூடு இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா சவுண்ட் ஐடியா, நோ ஸ்பெசிஃபிக் சாங் ஆர் எனி ஸ்கோர், சவுண்ட் ஐடியா மட்டும் பேசிடும். அண்ட் as I said, அவரோட மியூசிக் டேஸ்ட்டும் என் மியூசிக் டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலராக இருக்கிறதுனால அது பயங்கரமாக சிங்க் ஆகுது. அண்ட் தட்ஸ் வை மாஸ்டர் ஆர் திஸ் whenever our film release they say that the background score is like one of our best because he gives us that space to do it. And for example in the Once Upon a Time song வந்து அந்த சாங் ஆக்சுவலி ஆல்பம்லேயே கிடையாது, அது ட்ரெய்லர் கட் அவர் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ட்ரெய்லர் கட் வந்து சும்மா அது ட்ரெய்லர் நான் ஸ்டூடியோவில் போட்டு பார்த்த உடனே அது இமீடியட்டாக மைண்டுக்கு வந்து ஸோ the visuals actually inspired us to work on this film. And விக்ரம் 2, 3லாம் அவர் எடுக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதை விட பெட்டராக பண்ணணும்னு இருக்கும். அதான் as I said before, இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இந்த ரெக்கார்ட்லாம் தாண்டி now it's time for us to keep our head on the ground and work harder on the next film. நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு அதுலேயும் ஒரு ஆன்சர் இருக்குது. அண்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க வரல, ஏன்னா நாங்கள் அது பண்ணிக்க மாட்டோம், அது ரொம்ப மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒர்க் ஹீடனில் இந்த படத்துக்கு ஏன் அது ஸ்பெஷல்னு கேட்குறீங்களே, நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 படமாக இட்ஸ் பீன் லைக் மோர் தென் 3 years வி பீன் ஒர்க்கிங் டுகெதர். இதில் எல்லாத்துலேயுமே எங்கே மியூசிக் வாசிக்கலாங்கிறத தாண்டி எங்கே மியூசிக் பண்ண வேணாங்கிற ஒரு ஒரு சென்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அண்ட் அதில் இருக்குது. அண்ட் எங்கே இதில் இந்த சிங்கோ ஏன் ஸ்பெஷலாக மாறுதுன்னா, இவ்வளோ பெரிய படத்தில் நான் வந்து வேறு 2 சாங் யூஸ் பண்ணுவேன் வேறு படத்துலேருந்து. அந்த ஏரியா வந்து இவருக்கு ஸ்கோர் பண்ணுற ஏரியா. பட் ஆனால் ஹி என்ஜாய்ஸ் லைக் ஓல்டு சாங், அந்த ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணலான்னு சொல்கிற ஐடியாவில். ஸோ இன் தட் வே அந்த மியூசிக் சென்ஸுங்கிறது ரொம்ப சிமிலராக போயிட்டதால ஒர்க் வந்து பயங்கர ரொம்ப டீடியஸான ஒர்க் இருக்காது. எனக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் இந்த மொத்த படத்துலேயே வந்து ஆர்ஆர் தான். இன்னும் பிரச்சனையே இல்லை. ஹில் டூ சம்திங் மேஜிக் அண்ட் இட் ஆல் ஒர்க் வெல். தேங்க்யூ. My question is to Logi sir. Sir? Yeah. Oh yeah. Yeah. Sir, all your previous movies, you had references of Kamal sir from other movies. For example, for the example of Kaiti and all. So when it came to Vikram, what is your reference point and how did you think, it should be like this? It should come out like this. Kamal sir, his look should be like this. How did you come to that point? Yeah, that's where I got stuck. Because before that, I had Kamal sir's films for reference to give it to my other heroes, saying that this is what I want to do, this is what I want to do. But when it comes to Kamal sir, I didn't have any character reference for him. So he himself said this in a TV, a private channel program, I think. So he said that he used to come and give me my own references and he used to ask me to act the same way. So I didn't have any reference, but initially before starting to write up the story, I just had a discussion with Kamal sir saying that, is there any other character that you want to play or you have missed out something? Because I couldn't find anything because he has covered almost all the roles he can do. So he then gave me this idea saying that what if search for protagonist that was in his mind before 35 years. So and after that I said okay, let me take that line and develop a story. So when sir told me the idea, like someone whose expertise in faking his own death, that made me do the entire film. And when you have Kamal sir, I don't need to show him any reference and he knows what to do. And I just shared the idea, like how I want to see you on screen, sir. And he perfectly, you've seen the film. Yes, definitely. Sir, who is lyricist Heisenberg? That question I think myself and Anirudh will never answer. Sorry. So here. സോ ഇത് എത്രത്തോളം ഡിഫിക്കൽട്ട് ആയിരുന്നു ഇതുപോലെ 3 ഹൈ വോൾട്ടേജ് സ്റ്റാർസിനെ ഒരു ഫിലിമിൽ പ്ലേസ് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ഇറ്റ് വിൽ ബി ഡിഫിക്കൽട്ട് ബിക്കോസ് വി ഓൾ എൻജോയ്ഡ് ദ ഫ്രെയിം ടുവേർഡ്സ് ദ ക്ലൈമാക്സ് ദാറ്റ് 3 of these stars are being in the screen. How difficult for you
to place them in your screenplay and in the frame? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டிஃபிகல்ட்டாக பார்க்கல. ஏன்னா அது நீங்கள் பயங்கரமாக எக்ஸைட் ஆனால் தான் யூ கேன் புல் திஸ் ஆஃப். அதனால் அது டிஃபிகல்ட்டாக பார்த்தா ரொம்ப டயரிங் ஆகிடும், எல்லோரும் வேலை செய்ய கஷ்டமாயிடும். எனக்கு இது 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஐ மீன் எனக்கு அது பிடிக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சந்தீப்லேருந்து அடுத்தடுத்த படங்களில் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுறது பிடிக்கும். இதில் என்னென்னா நீங்கள் சொன்ன 3 ஸ்டார்ஸ், அதாவது கமல் சார், ஃபஹத் ஃபாசில் சார் அண்ட் சேது சார் தாண்டி செம்மன் வினோத் சார், நரேன் சார், காளிதாஸ் ஜெயராம், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னுமே ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தாங்க. we were all கமல் சார் ஃபேன்ஸ். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த சீரியஸ்னஸ் இருந்தது. ஐ மீன் அதை பெருசாக பண்ணணும், ரொம்ப பயங்கரமாக பண்ணிடணும், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஸோ இனிஷியலி அவங்க எல்லோரும் இந்த வேர்ல்டுக்குள்ளே அதை புரிய வச்சு வர வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் இருந்தது. ஏன்னா எல்லாரையும் போய் ஒரே பாயிண்ட்டில் சொல்லணும்னு. பட் ஆஃப்டர் தட் தே ஆல் ஸ்டார்டட் என்ஜாயிங் த ப்ராசஸ். அதனால் எனக்கு இது டஃப்பாக தெரில. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வேறு. ஐ மீன் எல்லா நாளும் நைட் ஷூட்டுங்கிறதால இட் வில் டேக் சம் டைம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. பட் அதர் தேன் தட் எனக்கு I was so fortunate to work with all these great actors. அதில் கரெக்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, அது வந்து படம் எடுக்கும்போது எடுத்த முடிவில்லை. ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ. ஐ மீன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லிங்க். அடுத்து சாங்ஸே இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல் ஒன் நைட் இருந்து. In that way, when I get a superstar like Vijay sir, I want to try something out like in a commercial format. அதாவது பாட்டெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்தது. ஸோ எடுத்தோன்னு ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஹியூஜ் ஃபார் ஹிம். அதை வந்து நம்ம போய் ஒரே நாளில் மாற்றிட முடியாது. ஸோ த சேஃப் பெட் வாஸ் ஃபார் மீ டு டேக் 50% his film and considering 50% as my film. ஸோ அந்த பாயிண்ட் தான் இருந்தது. அண்ட் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இட் ஒர்க் வெல் வித் தி ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டு விக்ரமில் கமல் சார் ஐ மீன் என்னோட ஐடியலாக இருந்து அவருக்கு நான் ஃபேன் பாய் ஃபிலிமாக எடுக்கிறத தாண்டி ஹீ லெட் மீ டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு. இந்த நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுறக்கோ, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கோ, கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் பண்ணுறக்கோ, இது எல்லாத்துக்குமே அவர் விட்டார். ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து கண்டிப்பாக பண்ணா. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்கிற வரைக்கும் we are not supposed to say anything. ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. I'm very sorry. But next time when I'm coming here, I think I'll have an update. Hi, I'm Shamya from Anecdote. Here. Here. Okay. ആക്ച്വലി ലോകേഷിൻ്റെ മൂവീസ് എടുത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഡെപ്ത് ആയിട്ടുള്ള ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ക്യാരക്ടേഴ്സ് വളരെ കുറവാണ്. ഓക്കെ, ഇപ്പോൾ കൈതി എടുത്തു കഴിഞ്ഞാലും വിക്രം ആയിക്കോട്ടെ, ഏതൊരു മൂവിയിലും ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ആയിട്ടുള്ള ക്യാരക്ടേഴ്സ് വളരെ കുറവാണ്. എന്തുകൊണ്ടാണ്? விக்ரமில் வந்து இவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்து கூட தேட்டரை எரப்ட் ஆனது ஏஜென்ட் டீனாக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ திங்க் probably in my next films you'll get to see a lot of female characters. ദളവന്തി 67 മൂവിയിൽ ഇതേപോലെ ഒരു ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് സബ്ജക്റ്റ് ആയിരിക്കുമോ, അല്ലെങ്കിൽ ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ക്യാരക്ടർ നമുക്ക് എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ? 67 எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்கப்புறமான இதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. So one question is like, how did you convince Surya sir to do that negative shade? Because considering people, it's like, you know, when you have that stardom, and how come he just come and convince you to do a negative shade? Or is it like, is it changing? I mean, from the next part, is it really changing, or is he staying as Rolex? How does it work? No, கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்து என்னென்னு என்னால் எக்ஸாக்டாக இந்த டைமில் சொல்ல முடியாது. பட் தெர் வில் பி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எல்சியூ. அதில் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் வரும் போகும். அண்ட் சூர்யா சாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்லும்போது அவர் பண்ண மாட்டார்னு தான் நினச்சேன் இனிஷியலி. பட் சொன்னதுக்கப்புறம் ஹி டுக் டே டைம்னு நினைக்கிறேன். ஈவினிங் நைட்குள்ளே அவர் கால் பண்ணி சொன்னார். 2 விஷயமாக அவர் சொன்னது என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹீ இஸ் அகெயின் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கமல் சார். ஸோ அதில் வந்து எனக்கு அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தது. அண்ட் 2வது ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை அவுட் சம்திங் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். அதை சொன்னார், இந்த மாதிரி ஒன்று மாற்றி பார்க்கலாம், ஒரு வேறு மாதிரி பண்ணி பார்க்கலான்னு. அண்ட் அவர் திருப்பி செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பேசுனது என்னென்னா, இஃப் நாட் நவ்
when அப்படிங்கிறது அவருக்குள்ளேயே கேட்டுட்டேன். ஸோ ஐ வாண்ட் டூ திஸ்ன்னு சொன்னார். ஐ திங்க் த யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் அதில் அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் ஐ திங்க் ஹில் கண்டினியூ டூயிங் தி சேம். ഈ വിക്രം സിനിമയുടെ ഇൻട്രോവലും ക്ലൈമാക്സും ഡാർക്ക് നൈറ്റ് റൈസസിന്റെ ഒരു സിമിലാരിറ്റി നമ്മൾ കാണുന്നുണ്ട്. അപ്പോൾ ഡാർക്ക് നൈറ്റ് റൈസസിന്റെ റെഫറൻസ് എടുത്തിട്ടാണ് സിനിമ ചെയ്തത്. டார்க் நைட் ரெஃபரன்ஸ் வந்து டார்க் நைட் I mean the Dark Knight trilogy was the reference for the entire film's lighting pattern, and the last scene which was supposed to be like அந்த திருப்பியும் ப்ரூஸ் வெயின் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கும்போது ஆப்போசிட்டில் அல்ஃப்ரெட் பார்க்கும்போது இருக்க சீன், அண்ட் தட் வாஸ் அ ப்ராப்பர் ட்ரிபியூட் ஃபார் டார்க் நைட் ரைசஸ். மாஸ்க் that can be used by anyone, so அது பெருசாக இன்ஸ்பயர் ஆகல, பட் லைட்டிங் அண்ட் பேட்டர்ன் வாஸ் யூஸ். வாய்ஸ் மாடுலேஷன் வந்து when you have a modulator and you want to show the people like whose voice யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கும்போது there is only one option left in the entire earth, that is a voice modulator. So basically DC fan ആണല്ലോ. I am a biggest DC fan. ഒരു തമിഴിലെ ഇന്ത്യൻ സിനിമയിൽ ഒരു സൂപ്പർ ഹീറോ ടൈപ്പിൽ എടുക്കുകയാണെങ്കിൽ എങ്ങനെയുള്ളൊരു സൂപ്പർ ഹീറോ ക്രിയേറ്റ് ചെയ്യുന്നത്? I've already written a script named Irum Kai Mayavi that will happen sometime later. ரஜினி சார் கூப்பிட்டா நம்ம கையில் இல்லை, ரஜினி சார் கையில் தான் இருக்கு. அண்ட் I'll be happy. Who will not be happy? In my filmography, I need Rajini sir's film as well. So yeah. So കമൽ സാർ പുഷപ്പ് എടുത്തൊരു കാര്യം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. സോ എങ്ങനെയാണ് കമൽ സാറിന്റെ ഒരു ഡെഡിക്കേഷൻ ഉണ്ടാവുന്നത് ഈ ഒരു റോളിന് വേണ്ടിയിട്ട്? என்டையர் நேஷன் நோஸ் இல்லை, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கேன். இந்த எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. யூனோ நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்து வந்து when you get a chance to direct him, and every second and every minute in the set was bliss for me. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து பாதி நாள் லாஸ்ட்டாக தான் சுற்றிட்டு இந்த செட்டில். அண்ட் ஐ மை செல்ஃப் டுக் த வீடியோ. ஐ மீன் அவர் போய் அந்த புஷ்அப் எடுக்கிறதெல்லாம் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ஐ ரிலீஸ் இட் லேட்டர் சூன். ஐ மீன் மருதநாயகம் பற்றி நிறைய பேசினார், மர்மயோகி பற்றி நிறைய பேசுவார். அண்ட் இன்ஃபேக்ட் மருதநாயகமில் ஒரு கேனன் ஒன்று வரும், ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் அந்த கேனன் வந்து ஹி வாஸ் ஸ்டில் ஹோல்டிங் இட் இன் இஸ் கோடவுன். நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்து தட் இஸ் தி கேனன் யூ வாட்ச் இன் விக்ரம். அது அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணதான். Yogesh sir, coming back to this film, விக்ரம் ஹிட் லிஸ்ட் பழைய விக்ரம் படத்தையும் கைதி படத்தையும் கனெக்ட் பண்ணுறது. இப்போது கமல் சார் கூட அவங்களுக்காக ஒரு நல்ல ஃபேன் பாய்ங்கிற ஸ்டாண்டில் ஒரு படம் பண்ணும்போது, டிஃப்ரெண்ட் படம் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்தியன் டூக்காக பண்ண மியூசிக்காக இல்லை விக்ரம்காக பண்ணதா, எது ஃபேவரட்? ஆக்சுவலி நீங்கள் விக்ரம்க்கு முன்னாடி இந்தியன் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து இது வந்து எல்சியோட மியூசிக்கு, அது வந்து சங்கர் சார் யூனிவர்ஸோட மியூசிக். ஸோ ஐ கான்ட் கம்பேர் போத். பட் அதோட சவுண்ட்ஸ்கேப்பே வேறு சவுண்ட்ஸ்கேப்பாக இருக்கும், இந்த ஃபிலிம் வேறு சவுண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். பட் யா, தட் வாஸ் ஃப்ளாட்டரிங் டு ஹியர். தட்ஸ் வாட் ஐ செட் மேம், பிகாஸ் ஐ திங்க் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் டீம். அண்ட் now actually only because of COVID we had such back-to-back releases, otherwise there would have been gaps. But if COVID now back-to-back ones, I think it's two things. One, our team is very good, all youngsters, and they work very hard. They work harder than me. And number two, I think time is also good, man. That's all. அதுக்கான முயற்சி தான் இது. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் லைன் கூட சொல்லலாம். பட் என்ன, அவங்க எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ், இங்கே வந்து தேர் நார்மல் பீப்புள் பட் ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாங்கிறது தான் பேசிக் ஐடியா. வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் ரிசப்ஷன் இஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு ரைட் மோர் அண்ட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் யூனிவர்ஸ். பட் ஐம் கோன் கண்டினியூ த சேம். லெட்ஸ் see. கைதி அண்ட் விக்ரம் இதுக்கான யூனிவர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வர படங்களில் வந்து வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்ததுன்னா எந்த மென்ஷனும் இல்லாமல் படத்தோட டைட்டில் மட்டும் இருக்கும். இஃப் இட் இஸ் கோன் இதோட இந்த படங்களோட கனெக்ஷன் அப்படின்னா ப்ராப்ளி ஐ மென்ஷன் கீழே எல்சியூன்னு.
இல்லை நான் தான் சொன்னேன்ல எங்கே மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியுது தான் இன்னும் பெட்டரான வேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு இதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது Anirudh bro, big fan of you. தேங்க்யூ சார். என்னோட பிளேலிஸ்ட்டில் உங்களோட சாங் தான் அதிகமாக இருக்குது. சாரி சார். இருந்தாலும் காட் இருக்கார்ல, காடுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது வேர்ல்டில் எல்லாருக்கும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க தான். பட் அதில் என்னன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் எப்படி பார்க்கணுன்னா ஒரு அவுட் ஆஃப் இஃப் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இப்போ உண்மையாகவே அவங்க ஏதோ சொல்லி அதில் நம்ம ஏதாவது ஒரு தப்பாக ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோம்னா வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். பட் அது பர்சனலாக சும்மா அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே விட்டு ஜாலியாக போயிடலாம் தான் நம்மளோட பாலிசி. எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற காரணமே அதுதான். இதில் நீங்கள் வந்து சீக்வல் தான் வரணும் அப்படிலாம் இல்லை. இட் கேன் பி எனி கேரக்டர்ஸ் ப்ரீக்வல் எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் இதிலோட ஒரு ஃபார்மெட்டே இதுதான். எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயமே இதுதான். நீங்கள் இதில் வந்து இப்போ கேரக்டர்ஸ் எடுத்தால் இப்போது நெப்போலியன் ஒரு கேரக்டர் வந்து இதில் பண்ணியிருந்தார், கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மரியம் ஜார்ஜ் பண்ணியிருந்தார். நீங்கள் அவரோட ஸ்டோரி மட்டுமே ஒரு படமாக எடுக்கலாம். அண்ட் சூர்யா சார் வந்து ரோலெக்ஸ் இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் யார் என்னங்கிறத வந்து நம்ம காட்டல. ஒரு 5 minutes அதான் எனி யூனிவர்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து அதில் எல்லா ரோல்ஸுமே எப்போ வேணால் எடுக்கலாம். ஸோ எதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கூட இன்னும் போகல. ஐ மீன் இந்த ஐடியா முதல்ல பிச் பண்ணி பார்ப்போம். ஆடியன்ஸோட ரிசப்ஷன் என்னவா இருக்குங்கிறத கொண்டவன் இவன் தானே தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் விக்ரம். താങ്ക് യു സാർ. നമ്മുടെ ക്ഷണം സ്വീകരിച്ചെത്തിയ എല്ലാ മീഡിയാസിനും വളരെ